ஹாய் வணக்கம். நாம் இப்போ கோவக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோவக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். இதேங்க கோவக்கீரை. இது புதுசாக கட் பண்ணி வச்சுட்டு பேன் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு ஆயில் விடணும். தேவைக்கேற்ப ஆயில். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போடணும். சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து பருப்பு அரை ஸ்பூனு நல்லா வெடிக்கணும். நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற இதை போடணும். சீரகம் 1/4 ஸ்பூன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டாச்சு. வரமிளகா 4 வரமிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டோம்னா கீரைக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாதுனால வரமிளகா போட்டால் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதாவது கீரை கட் பண்ணி வச்ச அந்த கீரையை அப்படியே கோவக்கீரை அப்படியே போடுறோம். கோவக்கீரை நல்லா போட்டு தண்ணியெலாம் நல்லா வடித்து தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி குளிக்கக்கூடாது. அதுலேயே தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் அரைச்சிக்கணும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட அது நல்லா தண்ணியெல்லாம் அப்படியே அதுவே வற்ற ஆரம்பிச்சிடும். தேங்காய் பூ போட்டு கிண்டி எடுத்தாச்சு. கோவக்கீரை சாப்பிட்றதுனால சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 நாள் கூட 3 நாள் கூட எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்.